ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. சேலம் டவுன் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இத தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்டுங்க. இது திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு டபுள் டெக்கரு. பட் அது கட்டுறதுக்கு முன்னாடியே இதை டபுள் ஃப்ளோரோட கட்டி முடிச்சுட்டாங்க. ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு தான் நம்பர் 1. ஓகேவா, சீனியர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டோட கனெக்டிவிட்டி, உங்களுக்கு சிட்டிக்குள்ளே எங்கெங்கெல்லாம் போகிறதுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது, இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சுற்றியும் நிறைய ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். சாப்பிட்றதுக்கு என்னென்ன மாதிரி ஹோட்டல்ஸ், காஃபி ஷாப்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஸோ சேலம் வர மக்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, வெல்கம் டு சேலம் பழைய பேருந்து நிலையம்ங்க. நம்ம பழைய பேருந்து நிலையத்தை தான் நகர பேருந்து நிலையம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பஸ்ஸஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே மேலே டபுள் ஃப்ளோர்டு பஸ் ஸ்டாண்ட் இது. ஸோ மேல இருந்து கிளம்புற பஸ்ஸஸ் எல்லாம் அப்படியே இந்த பிரிட்ஜை பிடிச்சிட்டு கீழே போயிருது. கீழே போறதுக்கும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இந்த பிரிட்ஜ் வழியா தான். ஓகேவா, சிட்டிக்குள்ள இருந்து செம்ம பியூட்டிஃபுல் வியூவா இருக்குல்ல. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஜங்ஷனுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு, புது பஸ் ஸ்டாண்டுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. புது பஸ் ஸ்டாண்ட் தான் மொஃபசில் பஸ் ஸ்டாண்டு. வெளியூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் அங்கிருந்து தான் கிடைக்கும். டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம். இது ஃபுல்லாவே சிட்டி பஸ் ஸ்டாண்டு, நகர பேருந்து நிலையம். இந்த பஸ்ஸஸ் எல்லாமே புது பஸ் ஸ்டாண்டையும் கவர் பண்ணிடும், ஜங்ஷனையும் கவர் பண்ணிடும். ஸோ அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்களா, சேலம் சுத்தியும் இந்த மாதிரி மலை குன்றுகள் தாங்க இருக்கும், கிழக்கு தொடர்ச்சி மலைகள். மழை வேற பெஞ்சிருக்கா, ஊரே ஈரமா இருக்கு பாருங்களா. எங்க பார்த்தாலும் மலை சுத்தியும், சேலம் சிட்டியை சுத்தியும் மலைகள். இங்க பாருங்களா, மேகங்கள் தவழ்ந்துட்டு எப்படி இருக்கு பாருங்களா, வேற லெவல். சிட்டியே அப்படியே செம சில்லா ஈரமா, எங்க பார்த்தாலும் தண்ணியோட வேற லெவல்ல இருக்குங்க. ஏதோ ஹில் ஸ்டேஷன் ஃபீல் வருது. நம்ம பெரிய மலை மேல இருக்கிற ஒரு வேலைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. சேலம் இஸ் வைபிங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ மக்களே, நாம மார்னிங் வியூ காமிக்கணும். இன்னைக்கு நாம ஆக்சுவலா எதுக்கு சேலம் வந்தோம்னா, நமக்கு பாஸ்போர்ட் ரினியூவலுக்கான ஒரு ஒர்க் இருந்துச்சுங்க. அதனால சேலம் வந்தோம். லக்கிலி நம்ம ரொம்ப நாளா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் டூர் பண்ணணும், ஒரு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு தான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம பாஸ்போர்ட் ரினியூவல் சென்டரும் இங்க எங்கேயோ பக்கத்துல தான் ஒரு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. அங்கதான் பாஸ்போர்ட் சர்வீஸ் கேந்திரா இருக்கு. ஸோ நம்ம அங்க போறோம். சரி, காலங்காத்தால வியூ நல்லா இருக்கு, காலையிலேயே ஆரம்பிச்சிருவோம் விளாக்னு ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு சேலம் மழைக்காலங்கள்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வைபியும் காமிச்சாச்சு. நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே நம்ம மொட்டை மாடியில இருந்து ஒரு மலை மேல பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. ஃபுல்லா மேகங்கள் தவழ்ந்துட்டு எப்படி இருக்கு பாருங்களா, சான்ஸே இல்லைல்ல. ஸோ நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் சுற்றி நிறைய ஷாப்பிங் ஏரியாஸ் இருக்குங்க. ஏன்னா இதுதான் சேலம் சிட்டியோட சென்டர் மாதிரி. ஓகேவா, புது பஸ் ஸ்டாண்டை விட இது ரொம்ப மார்க்கெட் ஏரியாலாம் நிறைய இருக்கிற ஏரியா. ஒரு வணிக வளாகமே இருக்கு, விக்டோரியா வணிக வளாகம்னு. இங்க பாருங்க, பஸ்ஸஸ் எல்லாம் சிட்டிக்குள்ள இருந்து வந்துட்டு இருக்கு பாருங்க, பஸ் ஸ்டாண்டு மேல இந்த பிரிட்ஜ் வழியா. ஸோ இந்த வீடியோல நம்ம ஷாப்பிங் ஏரியாஸ் இங்க மேல சேலம் சிட்டிக்குள்ள எங்கெங்கெல்லாம் போறதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு அதெல்லாமே டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் கீழே போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல எங்கெங்கெல்லாம் பஸ் இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்துட்டு சுத்தி இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகேவா, வாங்க மக்களே போகலாம். மக்களே, நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற பொன்னி கூட்டுறவு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க. கூட்டுறவு சொசைட்டியால் நடத்தப்படுற ஹோட்டல். அங்கதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடுவோம். நல்லா இருக்குங்க, நல்லா கிளீனா ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தா இங்க சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட், சாப்பாடு, டின்னர் எல்லாமே அவைலபிளா இருக்கும். மக்களே வாங்க, ஹாட் அண்ட் பைப்பிங் இட்லி சாப்பிட போறோம். இட்லி வடை, பொங்கல், தோசை,
பூரி இதெல்லாமே அவைலபிளா இருக்குங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஜ் ஹோட்டல்ஸ் நியர் பஸ் ஸ்டாண்ட். மக்களே, நம்ம சேலம்க்கு வந்த மெயின் ஒர்க்கான பாஸ்போர்ட் சேவா கேந்திராக்கு வந்தாச்சுங்க. ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல கீழே இருக்கு. பாஸ்போர்ட் ரினியூவலுக்காக வந்திருக்கோம். ஸோ அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாங்க. நம்ம டைம் ஸ்லாட்டுக்கு கரெக்டா வந்துடணும். சரி, நம்ம வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? உள்ள கேமரா நாட் அலவுடு. ஸோ அதனாலதான் see you after passport renewal appointment. மக்களே, காலங்காத்தால நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்தோங்க. டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்டோட மார்னிங் வியூ. இப்போ மணி 10 நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நாம கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்னென்ன ரூட்ல போற பஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். ஷேர் ஆட்டோஸ், நார்மல் ஆட்டோஸ் எல்லாமே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியவே அவைலபிளா இருக்கும். பஸ் ஸ்டாண்டை சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க்கெட் ஏரியாஸ்ங்க. அதனால பயங்கர பிஸியா இருக்கும். இங்க பாருங்க, ஸ்ரீ பச்சையம்மன் ஹோட்டல் சைவம் அண்ட் அசைவம் காலையில 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இருக்குமா. பஸ் ஸ்டாண்டை சுத்தியும் வந்து 2-3 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ். ஓகேவா? நம்ம பஸ் ஸ்டாண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மக்களே, இது கிரவுண்ட் ஃப்ளோருங்க. என்ட்ரானே பாத்தீங்கன்னா சீலநாயக்கன்பட்டி ரூட்ல போற பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. சோ இது வேணா நோட் பண்ணிக்கங்க. சீலநாயக்கன்பட்டி மார்க்கம், ராசிபுரம், குருசாமி பாளையம், பனமரத்துப்பட்டி, கம்மாளப்பட்டி, மல்லூர், வெண்ணந்தூர், குட்லாம்பட்டி, கல்லாங்குளம், மலையாம்பட்டி இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ். எத்தனை ஃப்ரீக்வன்சியில் இருக்கும், ஃபர்ஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு, லாஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு, ரூட் நம்பர் எல்லாமே போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பில்லருக்கு மேலேயுமே பாத்தீங்கன்னா எந்தெந்த ரூட் வழியா போற பஸ்ஸஸ், என்ன ஏரியாஸ் வழியா போகுது எல்லாமே போட்டிருக்காங்க. இது பாருங்க, கண்ணங்குறிச்சி வழி, வின்சென்ட், அஸ்தம்பட்டி, தாலுகா ஆபீஸ், சின்ன திருப்பதி போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்கிருந்து கிளம்புது. அதே மாதிரிதான் எல்லா பில்லர்ஸ் மேலேயும் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் பார்த்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அங்க டைம் கீப்பிங் ஆபீஸ் பக்கத்துல இன்னொரு போர்டு போட்டிருக்காங்க பாருங்க, ரூட் டீடைல்ஸ். ஸோ பஸ்ஸஸ் எல்லாம் அழகா வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து போற பஸ்ஸஸ் அப்படியே இங்கிருந்து வெளியே போயிடுவாங்க. மேல வர்ற பஸ்ஸஸ் எல்லாம் பிரிட்ஜ் எடுத்துட்டு வரும். நகர பேருந்து நிலையத்திலிருந்து கம்மாளப்பட்டி, பனமரத்துப்பட்டி போற பஸ்ஸஸ் 31B. இங்க டைமிங்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாமே ஒரே போர்டு தான் நினைக்கிறேங்க. அங்க அந்த பில்லர்ல பார்த்தா அதே பஸ் டைமிங்ஸ் தான். குருசாமி பாளையம், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், மல்லூர், அம்மன் கோவில், ஆட்டையாம்பட்டி பிரிவு. ஸோ இந்த மாதிரி நீங்க பில்லர்ஸ் மேல பாத்தீங்கன்னாவே எங்கெங்க போற ரூட் பஸ்ஸஸ் நிக்கும்னு தெரியும். மேல ஃப்ளோருக்கு போறதுக்கு ஸ்டேர் கேஸும் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஆர்ஓ ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாம் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இங்க இருக்கு. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் உள்ள கொடுத்துருக்காங்க. இது வந்து 13G பஸ்ங்க. இங்க இருக்கு பாருங்க, ஆர்ஓ வாட்டர், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்க இருக்கு. இது வந்து ஜங்ஷன் புதிய பேருந்து நிலையம், அயோத்திப்பட்டினம் ரூட் பஸ். பிரைவேட் பஸ்ஸஸும் ஓடுதுங்க. எவ்வளவு பிரைவேட் பஸ் வருது பாருங்க. செம்மீன், என்ஏஏ இதெல்லாம் வந்து கண்ணங்குறிச்சி பஸ். வந்து கம்மாளப்பட்டிங்க, சேலம் டு கம்மாளப்பட்டி வயா கூட்டாறு, திப்பம்பட்டி, பனமரத்துப்பட்டி. பிரைவேட் பஸ்ஸஸும் நிறைய இருக்குங்க. கவர்மெண்ட் பஸ்ஸஸ் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்கு ஈக்குவலா உள்ள டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ட்ரெடிஷனல் தமிழ்நாட்டு அந்த டீ பாத்திரம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஜிகிர்தண்டா ஷாப் இருக்கு. நகர பேருந்து, பழைய பேருந்து, எப்படி வேணாலும் கூப்பிடுவாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட. இது வந்து சென்டர்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம்.
இதுவும் பனமரத்துப்பட்டி போற பஸ் தான். சேலம் டவுன் டு பனமரத்துப்பட்டி. பஸ் நம்பர் 11 பார்வதி பஸ். இது வந்து சரஸ்வதி பஸ். ஒரே அம்மன் பேரா வச்சிருக்காங்கப்பா. ஒட்டி பரவசமான ஆளுக போல சேலம் மக்கள். மக்களே இது 32B பஸ்ங்க. பசையூருங்கிற ஊருக்கு போற பஸ் 32B. இங்க ஒரு பிரைவேட் பஸ் நிக்குது. பஸ் ரூட் நம்பர் 4. இது எங்க போறதுன்னா ராமர் கோவில் போறதுங்க. உடையாப்பட்டி சேலம் பஸ் நிலையத்திலிருந்து ராமர் கோவில் வயா உடையார்பட்டி. கலைன்னு ஒரு பஸ் நிக்குது. இது வந்து என்னது ஆச்சாங்குட்டம் போற பஸ்ஸுங்க. எல்லாம் சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊருங்க. பிரைவேட் பஸ்ஸஸோட லிவரிஸ் எல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு. இது வந்து 13/44 வேப்பிலைப்பட்டி போறது. நம்பர் 13 பஸ்ஸஸ் எல்லாம் வந்து சென்ட்ரல்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம் வருது. இது ஜங்ஷனு, புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் எல்லாத்தையும் கவர் பண்ணுதுங்க. இங்க மேல போட்டிருக்காங்க ரூட் டீடைல்ஸ் எல்லாம். ஆனந்தா, பொன்னம்மாபேட்டை, வீராணம் வழியா போற பஸ்ஸஸ். டைம் 10:34ங்க. அம்மாபேட்டை காலனி. இது வந்து கலை பிரைவேட் பஸ் 43. இது SRS நம்பர் 10 வாழப்பாடி வரைக்கும் போறதுங்க. முத்தம்பட்டி, மேட்டுப்பட்டி, மகா கல்லூரி, ஆப்பட்டினம் பஸ் நிலையம். பரவாயில்லைங்க, நல்லா வைடா கட்டி இருக்காங்க. அதனால நிறைய மக்கள் வந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியுது பாருங்க. இதெல்லாம் வந்து தாழ்தள பேருந்துங்க. மக்களே இங்க பாருங்க, அயோத்திப்பட்டினம் ரூட்ல போற பஸ்ஸஸ். ரூட் நம்பரு, ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள், லாஸ்ட் வெஹிக்கிள், ஃப்ரீக்வன்சி எல்லாம் போட்டிருக்காங்க. அயோத்திப்பட்டினம், வாழப்பாடி, வெள்ளாளகுண்டம், திருமனூர், மங்களாபுரம், வலசையூர், பெருமாபாளையம், காரைக்காடு, ஆச்சாங்குட்டப்பட்டி, அடிமலைப்புதூர், கோம்பூர், மஞ்சவாடி, அக்ரஹாரம், மின்னாம்பள்ளி, கூட்டாத்துப்பட்டி, விளாம்பட்டி, பேலூர், பெரிய கவுண்டாபுரம், ஒட்டப்பாடி, கந்தாசிரமம். சூப்பருங்க. கந்தாசிரமம் போற பஸ்ஸஸ் எல்லாம் கூட கிடைக்குதுங்க. கந்தாசிரமம் முருகன் கோவில் ரொம்ப ஃபேமஸ். மக்களே நம்ம உள்ள என்ட்ரானே ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மையும் பார்த்தாச்சு, நம்ம அயோத்திப்பட்டினம் ரூட்டையும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து கொண்டலாம்பட்டி மார்க்கம்ங்க. இது கடைசி பிளாட்ஃபார்ம். பஸ் நம்பர் 35 பிரபாத், லைன்மேடு, அன்னதானப்பட்டி. ஊர் பேர் பாத்துங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்கன்னு. அன்னதானப்பட்டி எப்படி தோணுச்சுன்னு தெரியல இவங்களுக்கு இந்த மாதிரி பேர் வைக்கணும்னு. இது வந்து கொண்டலாம்பட்டி மார்க்கம். ரூட் நம்பர், டெஸ்டினேஷன், ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள், லாஸ்ட் வெஹிக்கிள், ஃப்ரீக்வன்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொல்லாம்பட்டி மார்க்கம், மகுடஞ்சாவடி, வேம்படி தாளம், இளம்பிள்ளை, மல்லசமுத்திரம், சீரகப்பாடி, கொளிஞ்சிப்பட்டி, பாரப்பட்டி, அக்கரைப்பட்டி இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ் வந்து. மக்களே இது செந்தில் பஸ்ஸுங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொல்லாம்பட்டி பைபாஸ் வரைக்கும் போற பஸ். பின்னாடி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. நிறைய பிரைவேட் பஸ் நிக்குதுங்க கலர் கலரா. இங்க ஒரு 13 நம்பர் பஸ் இருக்கு. 13 நம்பர் பஸ் வந்து கிட்டத்தட்ட ஷட்டில் பஸ் மாதிரிங்க. ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் வழியா பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வர பஸ். நிறைய 13 நம்பர் பஸ்ஸஸ் இருக்கு. அங்க ஒரு பஸ் நிக்குது பாருங்க 13. மக்களே பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயுமே வந்து இந்த மாதிரி லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்குங்க. மின் தூக்கின்னு போட்டிருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். மின் தூக்கி அழகா இருக்குல்ல. லிஃப்ட்டுக்கான தமிழ் வேர்டு. இந்த மாதிரி குட்டி குட்டி கடை வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. இது பாருங்க, இது 13ஆம் நம்பர் பஸ் ஜங்ஷன் போகுது. மக்களே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்து பிங்க் பெட்ரோல் வந்து பெட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களா.
மக்களே, இது ஜெயமுருகன் பஸ்ங்க. பழைய பஸ் நிலையத்திலிருந்து வலசையூர் போற பஸ். கலர் கலரா வருதுப்பா பஸ்ஸஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பொன்னி கூட்டுறவு சிறப்பு அங்காடின்னு இருக்குங்க. இங்கதான் நம்ம சாப்பிட்டோம் பொன்னி கூட்டுறவு உணவகத்துல. அது போக பாத்தீங்கன்னா கூட்டுறவு சுயசேவை பிரிவு, எழுத்து பொருள், உணவகம், மருந்தகம், இண்டேன் கேஸ், இது எல்லாமே வச்சிருக்காங்க. இது இந்த பஸ் போறது ஆட்டையாம்பட்டி போற பஸ்ஸுங்க, நம்பர் 40. பொது சேவை மையம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்கிற ஷாப்ஸ் அப்படியே எல்லா பக்கம் இருந்து உங்களுக்கு எக்ஸிட்ஸ் இருக்கும். பக்கத்துல இருக்கிற மார்க்கெட் ஏரியாக்கு போறதுக்கு வெஜிடபிள் மார்க்கெட்டு, சுகவனேஸ்வரர் கோவில், கோட்டை மாரியம்மன் கோவில் எல்லாமே பக்கத்துல தான் இருக்கு. ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான். அதனால ரொம்ப பிஸியான ஏரியாங்க இது. மக்களே, இதெல்லாம் பிரைவேட் பஸ்ஸஸ்ங்க. எஸ்பிபி 37, சேலம் டு வாழப்பாடி 74, RRG பஸ், பிரணேஷ்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் ஓடுது. நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அளவுக்கு இன்னும் வந்து மாடர்னா அமைக்கல. நம்ம திருச்சியில இருக்கு இல்லையா, நம்ம திருச்சி பஸ் ஸ்டாண்டு வந்து டபுள் டெக்கர் தான். திருச்சியில கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து இங்க டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டாங்க. தமிழ்நாட்டுல வந்து ஃபர்ஸ்ட் டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்ட் நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு தான். மக்களே, நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து எந்தெந்த ரூட்ல போற பஸ்ஸஸ் எல்லாம் போகும்னு பார்த்துட்டோம். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். லிஃப்ட், ஸ்டேர் கேசஸ், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர், ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அடிவாரம்னா ஏற்காடு அடிவாரம் நினைக்கிறேன். நகர பேருந்து நிலையத்திலிருந்து அஸ்தம்பட்டி வழியா அடிவாரம் போறது 56 பஸ் நம்பர். நம்ம டீ ஷாப் களை கட்டுது பாருங்க. பஜ்ஜி போடால சுட சுட போட்டுட்டு இருக்காங்க. சரி, இப்ப நாம லிஃப்டோ அல்லது ஸ்டேர்கேஸோ பிடிச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்க என்னென்ன ரூட்ல எல்லாம் போற பஸ்ஸஸ் இருக்குன்னு பார்க்கலாம். காலையில நம்ம ஜஸ்ட் வியூ தான் பார்த்தோம். சுத்தி மலை வந்து மலைகள் பனிமூட்டமா சூப்பரா இருந்துச்சு, அது ரசிச்சு பார்த்தோம். இப்ப மேல போயிட்டு என்னென்ன ரூட்ல போற பஸ்ஸஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வருதுன்னு பார்க்கலாம். மக்களே, நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வாஷ்ரூம்ல குளியலறை வசதியும் உண்டுங்க. குளிக்க 10 ரூபா, யூரினலுக்கு மற்றதுக்கெல்லாம் 5 rupees. ஸோ லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் அங்க இருக்குங்க. லிஃப்ட் அங்க இருக்கு பாருங்க. ஸ்டேர் கேஸ் மேல போறதுக்கு அங்க இருக்கு. மக்களே, சேலம் டு ராசிபுரம் பஸ்ஸஸ் கூட இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்புதுங்க. ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து முரளி பிரைவேட் பஸ் ஒன்னு இருக்கா, மல்லூர் வழியா ராசிபுரம் போறது. இதுவும் மல்லூர் வழியா ராசிபுரம் போறது, சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் வழியா. இது JJT பஸ். மின்தூக்கி செல்லும் வழி இங்க இருக்கு பாருங்க, மின்தூக்கி. மக்களே, நம்ம மேல போனா மேல என்னென்ன ரூட்ல பஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க. 4 ரோடு, புதிய பஸ் நிலையம், சத்திரம், லீ பஜார், பல்லப்பட்டி, 3 ரோட் ஜங்ஷன், தேக்கம்பட்டி, தாரமங்கலம், சித்தர் கோவில், இளம்பிள்ளை, சாரதா காலேஜ், ராமகிருஷ்ணா பார்க், கருப்பூர், வெள்ளாளப்பட்டி. அங்க போற பஸ்ஸஸ்க்கெல்லாம் நாம மேல போகணும், டாப் ஃப்ளோருக்கு. மக்களே, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சுங்க. ஸ்டேர்கேஸ் ஏற முடிஞ்சா ஏறுங்க, இல்லாட்டி இருக்கவே இருக்கு. லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. நம்ம காலையில அப்படியே பனிமூட்டமா பார்த்தோம், இப்ப வெயில் சுல்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மக்களே, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்க. இது வந்து லோக்கூர் வழியா போற பஸ்ஸஸ்ங்க. நகர பேருந்திலிருந்து சித்தர் கோவில், பாப்பாம்பாடி போற பஸ்ஸஸ். HSC எக்ஸாம் 2026 +1 and +2 ஸ்பெஷல் பஸ்ஸஸ் போல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. லோக்கூர் வயா பஸ்ஸஸ் 75 பஸ் நம்பர் இது. ஸோ அங்கங்கே எழுதியிருக்காங்க எந்தெந்த ரூட்ல போற பஸ்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் 11 ஆகுது. நாம ½ an hour ஆச்சு நம்ம பஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சு. இங்கேயும் டைரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஆரோ வாட்டர் எங்க கிடைக்கும், லிஃப்ட் எங்க இருக்குன்னெல்லாம். ஸோ அப்படியே மேலே பார்த்தோன்னா ஜலகண்டாபுரம், புதுப்பாளையம் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே வரும் போல.
கீழே இருக்கிற அளவுக்கு மேலே அவ்வளோவா ரஷ் இல்லை. மிடில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் ரஷ் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஃபுல்லாகவே ஜங்ஷனு, புது பஸ் ஸ்டாண்ட் போகிற பஸ்ஸஸ் கிளம்புற பிளாட்ஃபார்ம். அதனால நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு அந்த ரூட்ல. மக்களே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் பாத்தீங்கன்னா பெய்டு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க அண்ட் ரேம்ப் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மக்களுக்காக. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, இது எல்லாமே ஃபுல்லா ஜங்ஷன் 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 தான் போட்டிருக்கு. அவ்வளோ பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு. இது வந்து பழைய பேருந்து நிலையத்திலிருந்து 4 ரோடு, புதிய பேருந்து நிலையம், 5 ரோடு, சோனா கண்ணூரி ஜங்ஷன் போற பஸ்ஸஸ். இது எல்லாமே பஸ் நம்பர் 7, பஸ் நம்பர் 28, 21, S6 எல்லாமே வந்து உங்களுக்கு ஜங்ஷன் போகிற பஸ்ஸஸ் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மிடில் இருக்கிற பிளாட்ஃபார்ம். நீங்கள் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் போகணும், புதிய பஸ் ஸ்டாண்ட் போகணுன்னாவே பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு மிடில் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும் சூப்பராக. ஓகேவா? காலையில் எப்படி பனிமூட்டமாக இருந்துச்சு, இப்போ மொட்டை வெயில் அடிக்குது பாருங்க, மலைகள் தெரியுது பாருங்க சூப்பராக. சேலம் வெரைட்டி ஆஃப் கிளைமேட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி இருக்குங்க. கீழே போகிறதுக்கு மேலே வர்றதுக்கு எல்லாத்துக்குமே லிஃப்ட்டு, எஸ்கலேட்டர், ஸ்டேர் கேஸ் எல்லாமே இருக்கு. மேலேயும் டீ ஷாப் ஒன்று இருக்கு. இது ஜங்ஷன் டு தாரமங்கலம் போகிற பஸ். ஜங்ஷன் வழியா தாரமங்கலம் போகிற பஸ்ஸு. இது வந்து ஜலகண்டாபுரம் போகிற பஸ் S4. இது பாருங்க விருதாசம்பட்டி நம்பர் 11. இது வந்து நம்பர் 13 தேக்கம்பட்டி. இது S3 ஜங்ஷன் போற பஸ். ஜங்ஷனுக்கு அடுத்தடுத்து கிளம்பிட்டே இருக்கும் போல் இருக்குங்க. லைனா ஒரு படையா நிக்கிறாங்க பாருங்க. கவர்மெண்ட் பஸ் தான் இதுவும். சோனா காலேஜ் வழியா ஜங்ஷன் போறது. எத்தனை 13ஆம் நம்பர் பஸ் வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா? ஷட்டில் பஸ் மாதிரிங்க ஜங்ஷனுக்கும் நகர பேருந்துக்கும். மக்களே, இங்க பாத்தீங்களா பக்கத்திலேயே விக்டோரியா வணிக வளாகம் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம வணிக வளாகம் போய் பார்க்கலாம். ஓகேவா? காலையிலேயே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ மறுபடியும் போயிட்டு அப்போ ஓப்பன் பண்ணல, உள்ள போறதுக்கு வெளியே இருந்த வெஜிடபிள் மார்க்கெட் மட்டும் பார்த்தோம். ஸோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள என்ன மாதிரி வைப்ஸ் இருக்கு, ஷாப்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருவோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வர பஸ் எல்லாம் இந்த பிரிட்ஜ் எடுத்துருவாங்க. வரதும் இந்த வழிதான், போறதும் இந்த வழிதான். சூப்பரா பண்ணிருக்காங்க, வேற லெவல். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாம் கீழேயே போயிடுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அப்படியே இறங்கி சிட்டிக்குள்ள போயிடும், அவ்வளவுதான். சூப்பரா இருக்குல்ல சிட்டி வியூ? மேல இருந்து பாக்குறதுக்கு ஃபுல்லா மலைகளா இருக்கு பாருங்க சேலத்தை சுத்தி. இது வந்து ஓமலூர் போற பஸ்ஸுங்க, ஓமலூர் போற பிளாட்ஃபார்ம். இதுவும் ஜங்ஷன் போற பஸ் தாங்க, நம்பர் 7. ரயில்வே ஸ்டேஷனுக்கு கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனையே இல்லை. இங்க பாருங்களா, நேதாஜி சந்திரசேகர் மைதானம் கிரவுண்டுங்க, சூப்பரா இருக்கு. நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் கட்டிக்கிட்டே இருக்காங்க. அங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா, இந்த பக்கம் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா, 2ஆ இன்னொரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், 3ஆவதா இந்த சைடு பாருங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். பஸ் ஸ்டாண்ட்லயும் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 5 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் புதிய பழைய பஸ் ஸ்டாண்டு சுத்தியுமே. அண்ட் எல்லாமே ஃபுல்லா கவர்மெண்ட் கட்டி தந்திருக்காங்க, வேற லெவல்ல. ஸோ அங்க பாத்தீங்கன்னா வேதா லாட்ஜ், வேல்முருகன் லாட்ஜ்னு இருக்கு. நீங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஸ்டே பண்ணணும்னா இந்த மாதிரி லாட்ஜஸ்ல ஸ்டே பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வெளியூர்ல இருந்து வருதுன்னா புது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வரும் பஸ்ஸஸ். புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற லாட்ஜஸ் பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறேன், அடுத்த வீடியோ. ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சரி மக்கள், ஐ திங்க் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரும் பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் பார்த்துட்டோம். போயிட்டு நம்ம ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் சுத்தணும்னா நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் ஏரியா ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த vlog ஒரு கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கும் வந்து சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஏரியா பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த வீடியோல விர்ச்சுவலா. மக்களே, என்னடா ரவுடி பையன் மாதிரி காலர் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. சரியான வெயில் அடிக்கிறதுனால டேனிங் கம்மி பண்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். ஓகேவா? சீன் போடுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த ஆடையூர் போற பஸ் O12 பஸ்ஸுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி ஒரு பஸ் நம்பர். ஆடையூர் போற பஸ்
சரிங்க, நம்ம பஸ் ஸ்டாண்ட் கீழேயும் பார்த்துட்டோம் மேலேயும் பார்த்துட்டோம். 2 ஃப்ளோருமே டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட், நகர பேருந்து நிலையம். எத்தனை பேர் பார்த்தீங்களா நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு. சரி, கீழே போயிட்டு நம்ம ஷாப்பிங் ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இங்கிருந்து நாம புது பஸ் ஸ்டாண்டுக்கு போற ஜேர்னியை காமிக்கிறேன். ஓகேவா, வாங்க மக்களே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நமக்கு பஸ் மார்க்கம் அண்ட் நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. சித்தர் கோவில் வழியில போற பஸ்ஸஸ்ங்க. ரூட் நம்பர் 2668. இளம்பிள்ளை, எடப்பாடி, பாப்பம்பாடி, சின்னம்பட்டி, ஜலகண்டாபுரம் போற பஸ்ஸஸ். ஃபர்ஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு, லாஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு, என்ன ஃப்ரீக்வன்சியில பஸ்ஸஸ் வரும் எல்லாமே போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமே உங்களுக்கு என்னென்ன ரூட்டு, எத்தனை பஸ் இருக்கு, எவ்வளோ டைமுக்கு இருக்கா பஸ் வரும், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல, நல்லா ஸ்பேஷியஸா, பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லியா நல்லாவே இருக்குங்க. சரி வாங்க மக்களே, கீழே போவோம். இங்க பாருங்க, பூக்கடைகள், ஊசி பாசிக்காரங்க கடைகள் எல்லாம் இருக்கு. யூஸ்வலா நம்ம தமிழ்நாட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற அதே வைப்பு தான். பட் என்ன, இந்த துப்புர பழக்கம் மட்டும் இங்கேயே இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி வடக்குல இருக்கிற அளவுக்கு இல்லைனாலும் பட் ஸ்டில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். நல்லா இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிட்டு அதை மெயின்டைன் பண்ணாட்டி வேஸ்ட் தான். நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோங்க. இன்னொரு ரூட் போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. இது அடிவாரம் கண்ணங்குறிச்சி மார்க்கத்துல போற பஸ்ஸஸ்ங்க. அடிவாரம், கண்ணங்குறிச்சி, செட்டி சாவடி, டேனிஷ்பேட்டை, உயிரியல் பூங்கா. என்னென்ன பஸ் நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் எத்தனை மணிக்கு, லாஸ்ட் வெஹிக்கிள் எத்தனை மணிக்கு, எவ்வளவு ஃப்ரீக்வன்சிக்கு இருக்கா பஸ் இருக்கு, எல்லாம் நீட்டா கொடுத்துருக்காங்க. மக்களே, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் எக்ஸிட்ல கடைசியில இருக்குங்க, கடைசி பிளாட்ஃபார்ம்ல குகை, கொண்டாளம்பட்டி, பூலவாரி, பாரப்பட்டி போற பஸ்ஸஸ் நிக்கிற இடம் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல கொண்டாளம்பட்டி மார்க்கம், செகண்ட்ல வாழப்பாடி அயோத்திப்பட்டினம் மார்க்கம், மூணாவதுல சீலநாயக்கன்பட்டி மார்க்கம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. ஓகேவா, 3 மெயின் பிளாட்ஃபார்ம்ஸ். வெளியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மினி பஸ்ஸஸும் நிக்குதுங்க. கிச்சிப்பாளையம் போற பஸ், நேஷனல் ஸ்கூல், தனசிவா மண்டபம், சென்ட் தாமஸ் ஸ்கூல் வழியா போற பஸ்ஸஸ். பழைய பஸ் நிலையத்திலிருந்து சன்னியாசி குண்டு போற பஸ். பரவாயில்ல, மினி பஸ்ஸஸ் கூட ஆப்ரேட் பண்றாங்க சேலம் சிட்டிக்குள்ள. வெளியே ஷேர் ஆட்டோஸும் நிறைய நிக்குது பாருங்க. சிட்டிக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு நிறைய மல்டிபிள் கனெக்டிவிட்டிங்க. KPS 14 சேலம்ல இருந்து வலசையூர். இது நம்பர் 20 சேலம் டவுன்ல இருந்து பெரிய கவுண்டாபுரம் வயா சக்தி கைலாஸ் மகா காலேஜ். மக்களே, நாம பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்தாச்சுங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் இருக்கிற ஏரியா. இங்க இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு பெரியார் பேரங்காடி. சூப்பர் மார்க்கெட்டோட தமிழ் வார்த்தை நல்லா இருக்குல்ல, பேரங்காடி. நியூ மெட்ரோ பிக் பஜார் எல்லாம் உள்ள இருக்கு போல. ஓ, மெட்ரோ பஸார் போட்டிருக்காங்க உள்ள. மக்களே, இந்த பேரங்காடிக்குள்ள பாத்தீங்கன்னா பூக்கடைங்கெல்லாம் நிறைய இருக்குங்க. எல்லாம் வித்து தீந்துட்டு இருக்கு. இன்னும் 2-3 பூக்கடை மட்டும் இருக்கு. கரும்பு ஜூஸ் கடை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, நியூ மெட்ரோ பிக் பஜார், வீட்டு உபயோக பொருட்கள். எது எடுத்தாலும், எந்த ஆடை எடுத்தாலும் 120 தான். இந்த மாதிரி கடைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. ஈவினிங் அந்த ஷாப்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணுவாங்க போல, பிரியாணி ஷாப்ஸ் எல்லாம். பரவாயில்லைங்க, நல்லா கவர்மெண்டே இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட் ஷாப்ஸ், கரும்பு ஜூஸ் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஃபேஷன் ஃபேன்சி பொருட்கள் விற்கிற கடைங்க, டாய் ஷாப்ஸ், செப்பல் கடைங்க, மொபைல் ஆக்சசரிஸ் இதெல்லாம் இருக்குங்க. ஆச்சாங்குட்டப்பட்டி வலசையூர் வழியா அம்மாப்பேட்டை, அயோத்திப்பட்டினம், சுக்கம்பட்டி, குப்பனூர், ஆச்சங்குட்டப்பட்டி. நம்பர் 32 சண்முகா பஸ். மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு கார் பார்க்கிங் இருக்குங்க. மாநகராட்சி கார் பார்க்கிங் தான் இது. 20 ரூபா. காலை 7 மணி டு இரவு 10 மணி, இரவு 9 மணி வரைக்கும் மட்டுமே செயல்படுமா. ஸோ இது நீங்க 4 வீலர் எல்லாம் பார்க் பண்ணோம்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். டாட்டூ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க.
மக்களே பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு வந்தா கார் பார்க்கிங்க்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேவிபி ஏடிஎம் இருக்கு பாருங்க. கேவிபி ஏடிஎம், ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம் எல்லாம் இருக்குங்க. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பொன்னி கூட்டுறவு உணவகம் இருக்கு. மருந்தகம், சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இந்த பில்டிங்ல தான் இருக்கு. ஓகேவா, மொத்தமா பொன்னி கூட்டுறவு சொசைட்டிக்கு கொடுத்துட்டாங்க போல. டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்ட் ஆஃப் சேலம் நகர பேருந்து. வளையல் கடைங்க, பூக்கடைங்கெல்லாம் இருக்குங்க. இந்த பக்கமும் ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. இதுல ஸ்ட்ரெயிட்டா போனா கோட்டை மாரியம்மன் கோவில், சுகவனேஸ்வரர் கோவில், வெஜிடபிள் மார்க்கெட், இது எல்லாத்துக்குமே போயிடலாம். அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. மக்களே பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு போனா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஜெராக்ஸ் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் பாருங்க காஞ்சிபுரம் பட்டு சென்டர், பழைய பட்டு புடவைகள் எல்லாம் வாங்குற ஆஃபீஸ், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருமே, அந்த கடைங்கள்லாம் இருக்கு. பூக்கடைகள் இருக்கு, காய்கறி கடைகள் இருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்கு, பிரியாணி கடைங்க இருக்கு. அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போற வழிங்க. இது ஃபுல்லாவே வந்து ஷாப்பிங் ஏரியா தான் இது. பரோட்டா ஷாப்ஸ். மக்களே பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடே தாங்க நம்ம கோட்டை மாரியம்மன் கோவில் போற வழி. பெரிய கோட்டை மாரியம்மன் சேலம், ரொம்ப பாப்புலர் டெம்பிள். நம்ம சேலம் நகரத்தோட காவல் தெய்வம். ஃபுல்லா காய்கறி கடைகள், மாலைகள் எல்லாம் விற்கிறாங்க பாருங்க. கோவில் இந்த பக்கம் ஒரு கோவில் என்ட்ரி இருக்குங்க. இது வந்து பின்னாடி வழியா கோவிலுக்குள்ள போற ரூட்டு. மக்களே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கு எஸ்கலேட்டர் போயிட்டு இருக்கோங்க. பொன்னி உணவகம் பார்த்தோம்ல, இங்க பாருங்க பொன்னி கூட்டுறவு மருந்தகம், பொன்னி மளிகை சுயசேவை பிரிவு. என்ன நல்லா வச்சிருக்காங்க பாருங்க, பரவாயில்லைங்க. ஸ்நாக்ஸ் கடை எல்லாம் இருக்கு பாருங்க. காஃபி கடை, ஸ்நாக்ஸ் கடை, ஃபார்மசி. இது வந்து சூப்பர் மார்க்கெட். சூப்பருங்க, பரவாயில்ல. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பாருங்க. மொபைல் சர்வீஸ் ஷாப் வேற இருக்கு. மக்களே ஒரு சம்பவம் ஆயிருச்சு சொன்ன அவங்க கிட்ட. நம்ம மெயினா சேலத்துக்கு வந்தது, அது முக்கியமா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததே வந்து நம்ம பாஸ்போர்ட் ரினியூவலுக்காக தாங்க. நம்ம அப்ளிகேஷன்ல பார்க்கும்போது பிஓபிஎஸ்கே காமிச்சுது, போஸ்ட் ஆஃபீஸ் பிஎஸ்கே. பட் இங்க வந்தோடனே என்ன சொல்லிட்டாங்க, ரீஇஷ்யூல அவுட் ஆஃப் அட்ரஸ் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது கோயம்புத்தூர் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே இருக்கிறத தவிர மற்ற ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற அட்ரஸா இருந்துச்சுன்னா இங்க பிஓபிஎஸ்கேல ப்ராசஸ் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம ரீஸ்கெட்யூல் பண்ணியிருக்கோம். ஏப்ரல்ல தான், கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு தான் வந்து அப்பாயின்மெண்ட். ஸோ நாம ஆல் த வே பிஎஸ்கே கோயம்புத்தூர் போகணும் மறுபடியும் ரீஇஷ்யூ அப்ளை பண்றதுக்கு. என்ன செய்யறது, இதெல்லாம் நான் அப்ளிகேஷன்லயே கிளியரா இருந்துருச்சுன்னா நமக்கு ஒரு அலைச்சல் மிச்சோங்க. இந்த அளவுக்கு ஆன்லைன் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி குளறுபடிகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. கேட்டா இங்க மட்டும் ஒரு ஜியோ அப்ளை ஒட்டி வச்சிருக்காங்க பாருங்க, எங்களுக்கு பிஎஸ்கேல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் பிஎஸ்கேல அவுட் ஆஃப் அட்ரஸ் ஜூரிஸ்டிக்ஷன் ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஒன்றும் செய்ய முடியல, ரீஸ்கெட்யூல் தான் பண்ணணும், இல்லாட்டி 1500 வேஸ்ட் ஆயிடும். அதனால ரீஸ்கெட்யூல் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப்பு கோயம்புத்தூருக்கு இது பண்ணிட்டு அப்படியே அதையும் ப்ராசஸ் பண்ணிட வேண்டியதுதான். நமக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? ஸோ இந்த டென்ஷன் தீர ஒரு டீ அடிக்கணும். டீ அடிச்சுட்டு நாம புது பஸ் ஸ்டாண்ட் போலாங்க. மக்களே நம்ம நகர பேருந்து டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொன்னால, ஸோ அது இருக்கு பாருங்க மக்களே. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எதுக்கு போறோம்னா, நாம புது பஸ் ஸ்டாண்டு போறதுக்காக போயிட்டு இருக்கோம். புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நாம அங்க இருக்கிற லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். என்ன பண்றது, மெயின் வேலை பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ, அந்த வேலை நடக்கல. மறுபடியும் நம்ம ஏப்ரல் 7ஆம் தேதி கோயம்புத்தூர் போகணும் பாஸ்போர்ட் சேவா கேந்திராக்கு. ஸோ நீங்க இன்கேஸ் பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ பண்ணணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் பிஎஸ்கேலாம் அப்ளை பண்ணாதீங்க, ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. பிஎஸ்கே ஒரு ஹெட் பிஎஸ்கேல அப்ளை பண்ணிருங்க. பிஎஸ்கேனா பாஸ்போர்ட் சேவா கேந்திரா. ஸோ வேற வழி இல்லை, நாம கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் ட்ரிப்பு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு மக்களே. புது பஸ் ஸ்டாண்டு போலாமா மக்களே? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல புது பஸ் ஸ்டாண்டு போற
பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்க இங்க டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓமலூர் ஜங்ஷன் மார்க்கத்துல போற பஸ்ஸஸ் எந்த வழி, எந்த பஸ் நம்பர், ஃபர்ஸ்ட் பஸ் எப்போ, கடைசி பஸ் எப்போ, ஃப்ரீக்வன்சி என்ன எல்லாம் போட்டிருக்காங்க. ஜங்ஷன் பழைய சூரமங்கலம், சேலத்தாம்பட்டி, தாரமங்கலம், வனவாசி, கோயிலூர், முத்தநாய்க்கன்பட்டி, வட்டக்காடு, தேக்கம்பட்டி, வெள்ளாளப்பட்டி, மேச்சேரி, ஓமலூர். முக்கியமா ஓமலூர் வழியில போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து தான் போகுது. ஓகேவா மக்களே, பஸ் எடுத்தாச்சுங்க. 13ஆம் நம்பர் பஸ்ஸுங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜங்ஷன் வரைக்கும் போற பஸ், புது பஸ் ஸ்டாண்ட் வழியா. மக்களே, நம்ம சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. மத்திய பேருந்து நிலையம், அது நகர பேருந்து நிலையம். நிறைய பஸ் கனெக்டிவிட்டிங்க. 7 ரூபா தான் டிக்கெட் பிரைஸ். ஸோ வெல்கம் டு புது பஸ் ஸ்டாண்ட் மக்களே. நம்ம சேலம் செல்ஃபி பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஸோ மக்களே, நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த சேலம் டபுள் டெக்கர் நகர பேருந்தோட வீடியோ ஃபைனலி பண்ணியாச்சு. இன்னைக்கு இதுக்குன்னே வந்த மாதிரி இருக்குங்க. நாம முக்கியமா பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ ரினியூவல்காக வந்தோம். பட் அந்த வேலை நடக்கல, இந்த வேலை நடந்துருச்சு. நம்ம சுகவனேஸ்வரர் கோவில் பார்த்தாச்சு, சேலம் பெரிய மாரியம்மன் கோவில் பார்த்தாச்சு, நம்ம வள்ளல் பெருமானாரோட சபையும் பார்த்தாச்சு. சுகவனேஸ்வரர் கோவிலுக்குள்ள டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்ட் நகர பேருந்து தாகு பண்ணிட்டு we finally reached புது பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.
நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.